ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லான்ச் ஆன எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ 2.0 அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட லோன்ஸுக்கான ப்ரீபேமெண்ட்டை எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு கோல்டு லோன் வச்சுருக்கலாம், இல்லைனா பர்சனல் லோன் வச்சுருக்கலாம், இல்லைனா ஹோம் லோன், இந்த மாதிரி எந்த வகையான லோன் நீங்கள் வச்சுருந்தாலுமே நீங்கள் பேங்க்குக்கு போகாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களோட மொபைல் மூலமாகவே அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த லோனை டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களோட கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க. இந்த லோனில் ஏதாவது ஒரு லோனுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எப்படி கட்டணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் இப்போ லான்ச் ஆகிருக்க யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவதாக சென்ட் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட செல்ஃப் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் வச்சுருக்க லோன் அக்கௌண்ட், நீங்கள் டெபாசிட் அக்கௌண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகும். ஸோ எனக்கு பாருங்கள் 2 லோன் பர்சனல் லோன் அக்கௌண்ட்டும் 2 கோல்டு லோன் அக்கௌண்ட்டும் இருக்குது. கோல்டு லோன் அக்கௌண்ட், அதர் லோன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணி சென்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லோன் அக்கௌண்ட் இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பரை ஃபஸ்ட்டே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அதில் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு 100 அப்படிங்கிறத என்டர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ப்ரீபேமெண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே பர்பஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவதாக லோன் ரீபேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், உங்களோட கரண்டாக என்ன பேலன்ஸ் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறது இருக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும், எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்டில் இருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதும் டிரான்சாக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு வரும். வித்தின் செகண்ட்லேயே உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களோட லோன் அக்கௌண்ட் செக்ஷன் போய்ட்டு உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ண அமௌண்ட் அதில் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கணும், நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது கரெக்டாக நம்ம அமௌண்ட் இது ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷன் மூலமாக எப்படி லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறது, பர்சனல் லோன் டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.